குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு எஸ்எஸ் குரூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டு சம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி given below, find f of g and g of f, check whether f of g equal g of f அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதலாம். f of g is equal to x minus 6, g of x is equal to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f of g is equal to g of fன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். f of g is equal to g of f ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். f of g நம்ம எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா f g of xன்னு பிரித்து எழுத போகிறோம். இப்போ f அப்படியே வச்சுங்க. g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போ xன்ற இடத்துல இந்த x ஸ்கொயரை நம்ம அப்ளை பண்ணோம். பாருங்கள், f of xன்னு இருக்குது, x இடத்துல இந்த x ஸ்கொயரை போட போகிறோம். x ஸ்கொயர் மைனஸ் இந்த கொஸ்டின் இருக்கிற 6, இது f of g. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா g of f கண்டுபிடிக்க போகிறோம். g of f இதை எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா g f of xன்னு பிரித்து எழுத போகிறோம். இப்போ g அப்படியே வச்சுக்கோங்க. f of x என்ன கொடுத்துருக்காங்க, x minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. x minus 6 இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. g of xல என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர். அதாவது கிடச்சிக்குது xன்னா x minus 6, அப்போ இந்த இருக்கிற ஹோல் ஸ்கொயர். அப்போ x minus 6 இதோட ஹோல் ஸ்கொயர். இது என்ன பார்த்திங்கன்னா g of f, அதாவது f of g என்ன கிடச்சிருக்கு, x ஸ்கொயர் மைனஸ் 6, g of f x minus 6 the whole square ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இல்லை. therefore f of g is equal not equal g of f. இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. செகண்ட் சம் பார்க்கலாம். இதிலே செகண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. f of x is equal 2 minus 2 divided by x. f of x is equal to 2 divided by x. g of x is equal to 3 minus x. சரி, g of x வந்து 2x square minus 2x square minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ண பார்த்தீங்கன்னா f of g is equal g of fன்னு நம்ம ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். f of g நம்ம எப்படி எழுத போகிறோம்னா f into g of xன்னு எழுத போகிறோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of x நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2x square minus 1. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f of xனா 2 divided by x. 2 divided by x என்ன கொடுத்துருக்காங்க 2x square minus 1. இது என்ன பார்த்தீங்கன்னா f of g. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ g of f கண்டுபிடிக்கணும். இது எப்படி பிரித்து எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா g f of xன்னு எழுத போகிறோம். g அப்படியே வச்சுங்க. f of x கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x divided by 2 divided by xன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்லன்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. g of xன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x square minus 1. 2x square என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் 2 divided by x minus the whole square minus 1. இந்த கொஸ்டினில் இருக்கிற 1 பாருங்கள். g of xன்னு பிரிச்சிடும். g அப்படியே வச்சுக்கோங்க. f of x பார்த்தீங்கன்னா 2 divided by x கொஸ்டினில் இருக்குது. இப்போ g of x இந்த f of xன்ற இடத்துல இந்த gன்ற இடத்துல x அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், உள்ள குறுக்கு இந்த பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தால் 2 into 2 4 divided by x square minus 1. இப்போ பாருங்கள் 2 into 4 8 divided by x square minus 1. இது என்ன பார்த்தீங்கன்னா g of f. f of g of f நம்மளுக்கு சேமாக இருக்குங்களா, இல்லை. therefore not equal g of f. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறோம். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பாருங்கள். கொடுத்துக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். f of x is equal to x plus 6 divided by 3
g of x is equal to 3 minus x. இது நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ணால் f of g is equal g of f of ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். f of g is equal to இதை எப்படி பிரித்து எழுதுனா f into g of xன்னு பிரித்து எழுத போகிறோம். f அப்படியே வச்சுக்கலாம். g of x நம்மளுக்கு என்ன கொடுத்தோன்னா 3 minus xன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா f of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. f பாருங்கள் x plus 6 divided by 3 xன்ற இடத்துல இந்த 3 minus xஐ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 minus x plus 6 divided by 3. இப்போ பாருங்கள் plus 3 plus 6 எவ்வளோ 9. 9 minus x divided by 3. இது என்ன பார்த்திங்கன்னா f of g. அடுத்து g of f பண்ண போகிறோம். இது எப்படி பிரித்து எழுத போகிறோம்னா g into f of xன்னு எழுத போகிறோம். g அப்படியே வச்சுக்கலாம். f of x கொஸ்டினில் என்ன இருக்குது பாருங்கள் x plus 6 divided by 3. இது எந்த ஃபார்மேட்னா g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ g of xனுக்கு 3 minus x. இந்த xன்ற இடத்துல தான் இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 9 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் x plus 6 divided by 3. இப்போ பாருங்கள் 9 இந்த மைன் உள்ளே போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 divided by 3. therefore இங்கே பாருங்கள் மைனஸ் 9 மைனில் மைனஸ் 6 ப்ளஸ் 9ல் மைனஸ் 6 போயிடுச்சிங்கன்னா 3 இந்த இருக்கிற மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும் டிவைடட் பை 3. இது என்ன பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் நம்ம ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா இல்லை எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் வேறு வேறு ஆன்சர் தான். therefore எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப். இதே மாதிரி இதோட கண்டினியூட்டி 4th சம்மும் 5th சம்மும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.